Algeria, Japan, Indonesia, Slovenia, Costa Rica, Lebanon, Bolivia, Morocco, Zambia, Poland, Cape Madagascar, Romania, South American Principe, Switzerland, Saint Lucia, Samoa, Montenegro, Benin, Guatemala. எங்களுடைய பள்ளியில் படிக்கிற சல்மான் தன்னுடைய சொந்த முயற்சியில் யூடியூப் பார்க்கும்போது தன்னுடைய மனப்பாட திறனை அறிந்து கொண்டவனாக முதலில் ஒரு 42 நாடுகளுடைய கொடிகளை அந்த கொடிகளுக்கு சொந்தமான நாட்டின் பெயரோடு தொடர்படுத்தி கூறி வந்தான். பெற்றோர் எங்களிடத்தில் வந்து மாணவன் இப்படி செய்கிறதை அறிவித்த போது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியுற்றவர்களாக இன்னும் அநேக நாடுகளுடைய கொடிகளை வாங்கி தந்தால் இன்னும் இந்த திறமையை வளர்க்கலாமே என்று சொல்லி அவருடைய பெற்றோர்களுடைய பேசிய போது அவரும் மனம் வந்து 195 நாடுகள் கொண்ட அந்த மொத்த தொகுப்பை வாங்கி கொடுத்தார். அதை ஏறத்தாழ ஒரு 40 நாட்களில் அந்த மாணவன் சல்மான் தன்னுடைய மனப்பாட திறமையினாலே 195 நாடுகளுடைய கொடிகளை தேசத்தின் பெயரோடு ஒப்பிட்டு கூறியதை கண்டு நாங்கள் மகிழ்ச்சியுற்றோம், மிகவும் வியப்படைந்தோம், மாணவனை பாராட்டினோம். மாணவனது இந்த திறமையை துறை ரீதியாக வட்டார கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் போன்ற அதிகாரிகள் முன்னிலையிலே செயல்படுத்தி காட்டினோம். மாணவனை மேலும் 1330 திருக்குறளை மனப்பாடமாக ஒப்பிக்க ஊக்குவிக்கிறோம். மாணவனது சதுரங்க போட்டியிலான ஆர்வம் எங்களை கவர்ந்தது. மாணவன் சதுரங்க போட்டியிலும் ஒரு செஸ் மாஸ்டர், கிராண்ட் மாஸ்டர் லெவலுக்கு உயர வேண்டும் என்று சொல்லி அவனை வாழ்த்துவதோடு அவனை ஊக்குவிக்கவும் ஏறத்தாழ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவனோடு கூட நாங்கள் சதுரங்கம் விளையாண்டு அவனுக்கு சதுரங்கத்திலும் பயிற்சி அளிக்கிறோம். திருக்குறள் புத்தகத்தை வாங்கி கொடுத்து இன்னும் 1330 திருக்குறளையும் நீ மனப்பாடமாக ஒப்புவித்தால் அதுவும் இன்னும் அதிகமாக பலனளிக்கும் சல்மான் என்று சொல்லி அவனை ஊக்குவித்திருக்கிறோம். எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுட்டேன். நான் முதலில் 41 கொடி பார்த்து படித்தேன். எல்லாரும் உற்சாகம் ஆகவுடனே 195 கார்களை அப்பா வாங்கிட்டு கொடுத்தாங்க. அது பார்த்து ஒரு வருஷமா படிச்சுட்டு இருந்தேன். இப்போ எத்தனை நாட்டோட பேர்ல சொல்லுவீங்க? 195. 195 சொல்லுவீங்களா? அது எப்படி மனப்பாடம் பண்ணி நைட் எல்லாம் உட்காந்து ஒவ்வொரு நாட்டோட மனப்பாடம் பண்ணீங்களா இல்ல எப்படி? அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அப்ப 195 கார்களை படிக்க ஆரம்பித்தேன். அப்பா ஒரு வருஷமாக படிக்கிறேன். செஸ் வெற்றி பெறும் ஆசைப்படுகிறேன். படிப்புல ஆர்வம் கொஞ்சம் அதிகம். தாய்மொழி உருது தான், இருந்தாலும் தமிழ் வந்து அவனுக்கு ஆர்வத்துல அதிகமா இருக்கிறதுனால தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருக்கான். அந்த ஸ்கூல்ல சேர்த்து படிச்சுட்டு இருக்கிறான், நல்லபடியாக படிக்கிறான். நம்மளுக்கு படிக்க வைக்கணும்னு ஆசை, நம்ம எதுவும் படிக்காதனால பையனுக்கு படிக்க வைக்கணும்னு ஆசை. அது யூடியூப் சார், அவன் யூடியூப் ஃபோன் பார்ப்பான் சார். ஃபோனில் வந்து யூடியூப் பார்ப்பான். யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாலேஜ் செய்திகளே பார்ப்பான். அவன் நல்ல செய்திகளை பார்த்துட்டு அவன் செஸ் விளையாடுறது முதல் கொண்டு ப்ளஸ்ஸு இந்த கண்ட்ரியை பார்த்தா 41 கண்ட்ரியை பார்த்துட்டு எங்கள்கிட்ட வந்து இது மாதிரி சொன்னான். நாங்கள் வந்து கிளாஸ் மிஸ்ட்டையும் எஸ்எஃப்டையும் சொன்னோம். அவங்க என்ன பண்ணாங்க, 195 கண்ட்ரி இருக்குதுன்னு சொன்னதுனால அதை வாங்கி கொடுத்தோம். வாங்கி கொடுத்தோன்னு 1 மந்த்லி வித்தின் 1 மந்த்லி அவன் வந்து ட்ரெயினப் ஆகி படித்து மனப்பாடம் பண்ணிட்டான். அதை வந்து நான் ஹெச்எம்முக்கும் கிளாஸ் மிஸ்ட்டு சொன்னோம். அப்போ அவங்க வந்து பாராட்டினாங்க. ப்ளஸ் அவனுக்கு செஸ்ஸில் ஆர்வம் அதிகம். 3 நிமிஷம் 26 செகண்டில் 195 கண்ட்ரி சொல்லியிருக்கிறான். சொல்லிடுறேன். அடுத்தது அவங்க பையன்கிட்ட வேற என்ன திறமை இருக்கிறது நீங்க உணர்றீங்க? செஸ்ஸு, கேரம் போர்டு சார். செஸ் நல்லா விளையாடுறோம் சார். பிகாஸ் நம்ம தான் இப்போ நான் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அவனுக்கு. அது போக நான் செஸ்ஸில் கொஞ்சம் ஆர்வம் அதிகம் எனக்கு. அது போக சார், நம்ம ஹெச்எம் சார் ரெட்டிக்குமார் இருக்காரு, அவரும் வந்து செஸ்ஸில் ஆர்வம். அவர் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கிறார், ட்ரெயினப் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ளஸ்ஸு கேரம் போர்டில் ஆர்வம் அதிகம் சார். அப்புறம் தமிழ், டிராயிங்கில் ரொம்ப ஆர்வம். இங்கிலீஷில் நாலேஜ் அதிகம். தற்போதைய சூழலில் நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பொழுதுபோக்கு கைபேசி என்ற நிலையிலே தொடர்ச்சியாக கவனிக்கக்கூடிய களம் எது என்பதை நாம் உற்று நோக்கினால் பெற்றோர்களாக அவர்களிடத்தில் என்ன ஆர்வம், எந்த துறையில் அவர்களுடைய ஆர்வம் இருக்கிறது என்பதை நம்மால் கண்டறிய முடியும். ஒருவேளை அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கு அல்லது கட்டுப்படுத்துவதற்கு நாம் ஒருவேளை அவர்கள் கையிலே கைபேசியை கொடுக்கும் பட்சத்தில் அவர்கள் ஆர்வம் காட்டுகிற துறை ரீதியிலான பதிவுகளை, வீடியோக்களை
நாம் அவர்களுக்கு பதிவிறக்கம் செய்தோ அல்லது அறிவுறுத்தியோ அவற்றை பார்க்க செய்து அவர்களை ஒழுங்கு செய்ய நாம் முயற்சிக்கலாம். சதுரங்கம், திருக்குறள் போன்ற காரியங்களை மனப்பாடம் செய்வது, அவற்றை ஒப்புவிப்பது, இப்படிப்பட்ட சாதனை நிகழ்வுகளை அவர்களை பார்க்க செய்வதன் மூலமாக நாமும் ஏதாவது ஒரு சாதனை செய்யலாம் என்ற ஆர்வத்தை மாணவர்களுக்கு தூண்ட முடியும்.